ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுமா என்பதிலே பெரிய ஐயம் என்பது இருக்கிறது. இன்னும் ஐயம் தொடரும். கண்டிப்பாக. காரணம், அமெரிக்காவை ஆட்டுவித்து கொண்டிருப்பது அந்த டீப் ஸ்டேட் என்பது இன்றைக்கும் யூத லோபி தான். ஃபினான்ஷியலாகவும் ஊடக ரீதியாகவும் அமெரிக்க இராணுவ தளங்களிலும் தங்களுடைய இருப்பை பலமாக வைத்திருப்பவர்கள் யூத லோபி. அந்த யூத லோபியை கடந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுமா என்பதையும், இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளோடு சேர்ந்து நிற்குமா என்பதும், அது அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாக ஒரு தோற்றம் வந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஐயத்திற்கு ஒரு விஷயம். அது ஒரு துரோக செயலாக மட்டுமே இருக்க முடியும் ஒழிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செயலாக இருக்காது. என்றைக்கு யூத லோபியினுடைய பிடியில் இருந்து அமெரிக்கா வெளிவருகிறதோ அன்றைக்கு வேண்டுமானால் அமெரிக்காவை நாம் நம்பலாமே ஒழிய, அது அல்லாமல் அமெரிக்காவை இன்றைய நிலையில் அது ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் இருந்த பைடனாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் இருந்த புஷ்ஷாக இருக்கட்டும், மற்ற அதிபர்களாக இருக்கட்டும், எல்லோருமே யூதர்களுடைய சொல்படி ஆடுபவர்கள் தானே ஒழிய, அதிகாரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு சில கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யூதர்களுடைய கையாளாகத்தான் அமெரிக்க அதிபர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள்.